ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பேக்கரியில் தாங்க இருக்கோம். ஸோ அப்பாவை வந்து பார்க்க போகிறோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி கேக்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு வந்து ஹனி கேக்கும் ப்ளெயின் கேக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. ஸோ குட்டீஸை கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்னா அப்பா கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அதனால் வந்து தங்கச்சி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு புது வரவு வந்திருக்குங்க. குட்டி புசிகேட் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு பெர்ஷியன் கேட்டோட கிராஸ், இது ஒரிஜினல் கிடையாது. ஸோ அழகாக வந்து அந்த என்ன பெடிகிரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள். ரொம்ப சமத்து, எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா சேர்ந்துக்கிறான். பிளாக்கி வந்து தனியாக இருக்கிறது வந்து அவன் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குட்டி பாப்பா வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, வந்த முதல் நாளில் வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான். அவனோட குழந்த மாதிரி பொத்தி பொத்தி வச்சுக்கிறான். அவன் இருக்கான் பாருங்கள் குட்டி பாப்பா, ரொம்ப சேட்டை, தூங்க கூட விட மாட்டான். இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீமேல் கேட் எப்படி வந்து அரவணைச்சிக்குவோம் அந்த மாதிரி வந்துட்டு தூங்கும் போதும் சரி கைக்குள்ளே வச்சு அப்படி பார்த்துக்குது. பார்க்கும் போது அவ்வளோ பொறாமையாக இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து அடிக்கிறான் தான் அப்படின்னு நினச்சேன். பட் வந்துட்டு கை வந்து அந்த நகைலாம் உள்ளே மடக்கி வச்சுட்டு தலையில் தட்டுது. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஏதாவது சேட்டை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், தலையில் ஒரு தட்டு தட்டின உடனே இது அழகாக வந்து போய் உட்காந்துக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குட்டீஸ்க்கெலாம் உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து பிடிக்கும். இங்கே பாருடா, யார் அடிச்செல்லாம்? ஓ பாப்பாவா? சின்ன குட்டி நீங்கள் வச்சிருக்கீங்களா? இங்கேயே காவல் காத்துட்டு உட்காந்துருக்கு. இல்லைன்னா நேரம் வீட்டுக்கு போயிடும். ஏமா குழம்பு என்ன எடுத்துட்டு போறியா? வேண்டாம், மிருகங்கள் எப்பவுமே இப்படிதான். குழம்பே வைக்கணுமா? விட வச்சுக்கிட்டான் விட்றா செல்லம். கன்னியாகுமரியா? அடேங்கப்பா, யாருலா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனி அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். முக்கியமாக ப்ரூஸிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்கி கொடுக்கலாம் தான் ஆசை. ஆனால் அவன் வந்து யாரையுமே சேர்த்துக்க மாட்டான். முக்கியமாக எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பூனைக்குட்டி பிடிக்கவே பிடிக்காததுனால தான் நான் எதுவுமே வாங்குறதில்ல. அவன் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீட்டில் இருந்து வரும்போது நான் அந்த குட்டி கடாய் எடுத்துகிட்டு வந்தேங்க. ஆக்சுவலி நான் வந்து கடாய் வாங்கணும் குட்டியாக தாளிக்கிறதுக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அம்மா வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து போட்டிருந்தாங்க. ஏமா அது யூஸ் பண்ணலன்னா இது அடிக்கடி துரு பிடிச்சிருது, எண்ணெய் பிசுக்கு வந்து அப்படியே ஒட்டிகிட்ருக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விம்பா இருக்குல்ல, அது தண்ணியில் நல்லா அலசிட்டு அந்த தண்ணி அந்த கடாயில் ஊற்றி கொதிக்க வச்சேன். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி வந்து வெளியே வந்து இரும்பு தாங்க, உள்ளே வந்துட்டு இந்த அலுமினியம் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெளியே வந்து உங்களுக்கு வந்து அந்த இரும்பு தெரியுது, உள்ளே வந்து ஒயிட் கலரில் தெரியுது. இது வந்து இப்படியே நம்ம வைக்கக்கூடாது. இது நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சிட்டோம்னா துருவே பிடிக்காது. நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு நான் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நிறைய இரும்பு கடாயெலாம் வச்சுருக்கேன். நான் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக்கே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து இரும்பு கடாய் வந்து பழகி நான் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த இரும்பு கடாயும். இதில் வந்து நான் வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, பக்கோடா இதெல்லாம் இதில் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இரும்பு பாத்திரங்கள்லாம் வந்துட்டு பழக என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா மாதிரி ஆகிடும். ஏன்னா நான்ஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ண அந்த கோட்டிங் போயிடுச்சுன்னா அதை தூக்கி தூர போட வேண்டியதாக இருக்குது. பட் இதெல்லாம் வந்துட்டு ஆண்டாக வரும். இன்னும் நம்ம கொஞ்சம் வெயிட்டாக வாங்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணது போக, நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணது போக இன்னும் நிறைய நாட்கள்லாம் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த குட்டி கடாய் வந்து பார்த்த உடனே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சட்னி தாளிக்கிறதுக்கு, குழம்பெல்லாம் தாளிக்கிறது வந்து சின்னதாக காம்பேக்டாக இருந்ததுனால இது கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங்க நானும் என்னோடய தங்கச்சியும் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரிக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுக்காக சில பல செடிகள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால நான் வந்து குட்டியாக ஒரே ஒரு ரோசஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அவளுமே வந்துட்டு இந்த பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறமா எப்போவுமே பூத்துட்டே இருக்கிற நிறைய ரோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். ஸோ
வாங்கி வச்சுட்டு மறுநாள் வந்து நான் பிளான்டிங் பண்ணும்போது நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் 2 ரோஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எது வாங்க போகிறேன்னு தெரியல. ஒரு ஒயிட் கலர் ரோஸ் வந்து எப்போவுமே பூத்துட்டே இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அவளும் நிறைய செடியெல்லாம் வாங்கியிருக்கா. வடபழனி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கோயிலில் தான் வந்துட்டு எங்களுக்கு கல்யாணமும் நடந்தது. ஸோ கந்தனுக்கு வந்து அரோகரான்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை அதுவுமா நாங்கள் வந்திருக்கோம். சரியான கூட்டங்க. கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 7 தடவை தான் வந்திருப்பேன் இந்த 20 வருஷத்தில். ஸோ என்னமோ மனசுக்கு போகணும்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். பொதுவாகவே நான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, கோயிலேருந்து வரும்போது வளையல் வாங்கிட்டு வரது வந்து நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட்டு வளையலுங்க. ப்ளெயினாக இருந்தாலும் வந்து அதில் சின்ன சின்ன கட் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு பொதுவாகவே வளையல் வந்து ரெட்டு, மெரூன், க்ரீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கையில் ஒரு டசன், இந்த கையில் ஒரு டசன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எத்தனை வாட்டி போனாலும் சரி இந்த கலர்லாம் வந்து எனக்கு பார்க்க சலிக்கவே சலிக்காது. வீட்டில் இருந்தாலும் திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். இந்த சாரீலாம் கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் சாரீ கட்டினாலும் இந்த மாதிரி க்ரீனு ரெட் எல்லாம் போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேட்ச் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை தங்க வளையல் வச்சுருந்தாலும் சரி இந்த கண்ணாடி வளையலுக்கு வந்து ஈடே ஆகாதுங்க. இதோட சவுண்டு இருக்குது பார்த்திங்களா, உண்மையிலே அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கும். இந்த அழகான தரிசனத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஈவினிங் போல் விளக்கேற்றியாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.